ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 4 பல்லாரி வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதாவது பெரிய வெங்காயம், 3 தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எண்ணெய். 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது நல்லா மஞ்சள் போட்டு 3-4 நேரம் கழுவி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்னாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சக்தி சிக்கன் குழம்பு தூள்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், சக்தி குழம்பு. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பல்லாரி வந்து சேர்த்துக்கோங்க. நீளமாக இருக்கிறது வந்து அதை நான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணுறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த பல்லரி வேகும்போதே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமானாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியானாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பல்லாரி வந்து நல்லா வேகணும். நல்லா அந்த பிரியாணிக்கு எப்படி மொருவலாக அந்த மாதிரி வேகும், அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வேக வைக்கணும். இந்த சேஃபில் இப்படி நல்லா பல்லாரி நல்லா வெந்துன்னா நல்லா சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கனை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிக்கனை வந்து. இது வந்து புதுசாக சிக்கன் கிரேவி வைப்பாங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பேச்சுலருக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிம்பிளாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி பொடி உப்பு இருந்தாலுமே நீங்கள் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. ஆனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்த்து கிண்டி விடும்போது, எல்லாம் அடி பிடிக்கும். சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும். பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு செம சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றாமனாலும் இந்த மாதிரி சாப்பிட்னாலுமே இந்த டைம்லனாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயிலே அப்படி நல்லா வேக வச்சு அப்படியுமேனாலும் நம்ம இறக்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுனாலும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுட்டு அப்படியுமே நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே அந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி டைமில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறது செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, எப்படி இப்படி செஞ்சேன்னு அவ்வளோ ஒரு பாராட்டினாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு, அப்புறம் என்னோடய மகன் எல்லாருமே பாராட்டினாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எண்ணெய்லாம் மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அருமையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் கட்டாயம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு கட்டாயம் சொல்லுங்கள். சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த சாப்பாட்டையும் அந்த சிக்கன் கிரேவியும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த சிக்கன் எடுத்து வச்சு ஐயையோ சொல்லதுக்கு வார்த்தையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.